ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மைதா சர்க்கரை இல்லாமல் பேக்கரி ஸ்டைலில் ஸ்வீட் கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க. வெல்லத்தை காய் துருவறதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டக்குன்னு கரையும். இப்போ நான் அச்சு வெல்லத்தை தான் நல்லா துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் எடுக்கும்போது பாகு வெல்லமாக எடுக்காமல் லைட்டான கலர் இருக்க மாதிரி வெல்லம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லம் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சதும் இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் அளந்து சேர்க்கணும். இப்போ இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு, கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம். இப்போ கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே மாவு வச்சு எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் நல்லா சலிச்சுட்டு நம்ம செய்யும்போது அந்த ஸ்வீட்டோடைய டெக்ஸ்சர் நல்லா சூப்பராக வரும். அதனால தான் நம்ம மாவை சலிச்சுட்டு செய்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே சலிச்சு வச்சுருக்க மாவு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா சலிக்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் டைரெக்டாக சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக இருக்கக்கூடிய ரவையாக எடுத்துக்கோங்க. பொடி ரவை இல்லைன்னா பெரிய ரவையே லைட்டாக மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உருக்காத நெய் தான். உருக்குன நெய்யாக எடுக்கிறீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க நெய் மாவில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மாவை தேய்ச்சி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா மாவு நல்லா நிற்கணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த மாவு கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் எப்போவுமே தூசி இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்து மாவை நல்ல ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவை பிசைகிறத விட கொஞ்சம் நல்லா கெட்டியான மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு கரெக்டாக நம்ம பிசைஞ்சு எடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு வெள்ளை தண்ணி மீதி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இது நார்மலாக மைதா சர்க்கரையில் தான் செய்வாங்க, ஆனால் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக செய்யணுங்கிறதுனால கோதுமை மாவும் வெல்லமும் சேர்த்து செஞ்சுருக்கோம். இதுவுமே நம்ம சர்க்கரையில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இதை கோதுமை மாவில் வெல்லம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், மாவை நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை 2 பகுதியாக பிரித்து எடுத்துருக்கேன். ஒரு பகுதி மாவை இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். தேய்க்கும் போது மேல் மாவு கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் கட்டையில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா கையில் ஃபஸ்ட்டு அழுத்தி விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா கையில் அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு நல்லா மொத்தமாக தான் தேய்க்கணும், ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அளவு இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணும்போது மாவு நல்லா ஸ்கொயராக உங்களுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கும் நம்ம கடையில் வாங்குற மாதிரி அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். இதுக்கு மேலே தேய்ச்சோம்னாலும் ரொம்ப பிஸ்கட் மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு லைட்டாக தேய்ச்சா போதும். இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும், கத்தியிலலாம் உங்களுக்கு மாவு ஒட்டாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மாவு ஓரத்தில் இருக்க மாவை கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த மீதி இருக்க மாவை நம்ம மறுபடியும் மாவு பிசையும் போது அந்த மாவு கூட சேர்த்து பிசைஞ்சிட்டு மறுபடியும் நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இந்த திக்னஸில் இருக்கணும் மாவு உங்களுக்கு. அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது இன்னும் அது டபுள் சைஸ் ஆகும். அப்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம கட் பண்ணியிருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணும்போது கையில் அழுத்தி விட்டுட்டு கட் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு ஷேப் சூப்பராக கிடைக்கும். இப்போ
இப்போ இதே மாதிரியே மாவு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி மாவை லைட்டாக கையில் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு சின்ன வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவை ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. அப்போ தான் எல்லா மாவுமே ஒரே நேரத்தில் நல்லா ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி டக்கு டக்கு நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கிளறாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு மேலே லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுத்து பொரிச்சு எடுங்க. நல்லா மிதமான சூட்லேயே தான் இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் மாவு வந்து உள்ளே வரைக்கும் வெந்து வரும். நல்லா நம்ம மொத்தமாக சேர்த்துருக்கிறதுனால பொரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட் டைம் பொரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெண்டாவது டைம் நீங்கள் போடும்போதெல்லாம் டக்குன்னு வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூட்டில் இருக்கனால. இப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா ஈவனாக கலர் மாறி வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், எண்ணெயில் போட்டோனையும் அப்படியே வந்து கொஞ்சம் உங்களுக்கு சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் இது நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ கலகலன்னு சவுண்டு வருதுன்னு. இது வந்து கலகலான்னு சொல்லுவாங்க, இல்லை கஜ்ஜிடான்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்வீட் மைதா கேக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் ஹெல்த்தியாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.